ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குண்டு குண்டாக. அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு புரட்டி ஒரு பக்கமாக திருப்பி போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இந்த பிரிஞ்சால் கிரேவி நான் பிரியாணிக்கு, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு, சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு இந்தமாரி கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். அதே எண்ணெயிலையே நம்ம அந்த கிரேவியை செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும், நல்லா பழமான தக்காளி. அதையும் நல்லா போட்டு வதக்கி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இல்லையா, அதையும் அதில் போட்டு லேசாக பிரட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லேசாக கலந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லேசாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய், இது 3த்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அந்த கிரேவி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மூடி போட்டு கொதிக்க வைங்க. இது டக்குன்னு கெட்டியாயிடும், ஏன்னா இந்த எள்ளு, தேங்காய், இந்த கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால் அப்பப்போ கலந்து விடுங்க. இதுமாரி மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இந்தமாரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா நல்லா சூப்பரான சுவையான பிரிஞ்சால் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.